கேபிள் வந்து வாங்கினேன். ஏன்னா அது டேமேஜ் ஆயிடுச்சு. ஆல்பி வாங்கின கையோட அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோ ஆச்சு ஃபுல்லாக? டோட்டலாக இதுக்கு பனியன் ஷார்ட் மணி சேலரி கிடச்சிருச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து சேலரி டே. போடுங்க இது செலவுக்கு வச்சுக்க. ஸோ சேலரி வாங்க தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நம்ம சேலரிலாம் வந்து மெயின் கேம்ப், அதாவது மெயின் ஆஃபீஸ் போய் தான் வாங்கணும். ஸோ எங்கள் மெயின் ஆஃபீஸ் வந்து ஜுபைல் 1 இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அபுவத்ரியாவிலேருந்து ஜுபைல் 1 போயிருப்போம். அதை ஒரு vlog-ஆ போட்டிருப்பேன். ஸோ அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகானில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம அங்கே தான் போய் சேலரி வாங்கணும். ஸோ சேலரி வாங்குகிற vlog-ஆக தான் இருக்க போகுது. சேலரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிட்டி போயிட்டு இந்த டேட்ஸு நட்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சவுதி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அப்புறம் சேஃப்டி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பஸ்ஸில் ஏற போகிறோம், கிளப்பியாச்சு எல்லோரும். ஜுபைல் 1 போயிட்டு சந்திப்போம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம அபுவத்ரியா ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பஸ்ஸில் போகிறேன், அதனால் வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் பார்க்க முடியுது விண்டோ வழியாக. ஸோ இதே மாதிரி இந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். சைட் ஃபுல்லாக நிறைய கம்பெனி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து சாட்டார்ப்னு சொல்லுவாங்க. சவுதி அராம்கோ அப்புறம் டோட்டல் ரிஃபைனரி ஜாயிண்ட் வெஞ்சர் பிளான்ட் இது. ஸோ இங்கே கூட நாங்கள் வந்து ஷட் டவுன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயரு பழைய கம்பெனியில். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இந்த சைடில் நம்ம பார்க்கலாம், தெரியும். வெளியேருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க பிளான்ஸை. நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எக்ஸ்பான்ஷன் லூப்பை பற்றி. அந்த எக்ஸ்பான்ஷன் லூப்போட லைவ் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பைப்பு பார்த்திங்களா வளைஞ்சு போகிறது. ஸோ அது எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஐகார்டில் பாருங்கள். 1 hour later. ஐயோ எல்லாம் ஓடுறாங்க. அவரோடக்கா ரீச் ஆயாச்சு. இப்போ போய் க்யூவில் நிற்கணும், பயங்கர கூட்டம். இங்கே காலையிலேயே நல்ல வெயில் அடிக்குது, அதான் நான் ஹெட் ஸ்கார்ஃப்லாம் போட்டிருக்கேன். இப்போ போய் லைனில் நிற்கணும் வேறு. ஸோ இங்கே வந்து எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும். சூப்பர்வைசரு, ஃபோர்மேனு, ஒர்க்கர்ஸு, எப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் லைனில் தான் நின்று வாங்கணும். ஸோ அது ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே. ஸோ நம்மக்கிட்ட வந்து இக்காமா இல்லாதனால வெரிஃபிகேஷனுக்காக பாஸ்போர்ட்டை வந்து அவங்களுக்கு காமிக்கணும். கேஷ் டெலிவர் பண்ணுறவங்களுக்கு சேலரி கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு 6 months ஷார்ட் டேர்ம் விசானால நமக்கு ஏடிஎம்லாம் கொடுக்கல, கையில் தான் ஹேண்டில் தான் கொடுப்பாங்க கேஷாக. ஸோ வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஓடி மிஸ்கால்குலேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸில் கிளாரிஃபிகேஷனுக்காக போனார். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இங்கே ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ இப்போது பிரியாணி சாப்பிட போகலான்னு ஒரு பிளான். ஸோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். டாக்ஸி வருதான்னு பார்ப்போம். டாக்ஸி பிடிச்சி நம்ம அப்படியே சிட்டிக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸு வந்து டேட்ஸு நட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே ருமான் பிரியாணி சாப்பிட போகிறோம். டாக்ஸி பிடிச்சாச்சு. சவுதியில் இந்த மாதிரி க்ரீன் டாக்ஸி, அதுக்கப்புறமா ஊபரு, அப்புறம் இன்னும் 2 கம்பெனிஸ் கூட இந்த டாக்ஸி சர்வீஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதை ஆப் மூலமாக கூட யூஸ் பண்ணி ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் போகும்போது அப்படியே டேரெக்டாக ஏறிட்டோம். ஸோ இந்த ரோட் ஸ்ட்ரெச்சிலே வந்து 2-3 கேம்ப்ஸ் இருக்குது. டோமஸ் லாய்டுன்னு ஒரு கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய பழைய கம்பெனியான ஏஒய்டிபியோட மெயின் கேம்ப்பும் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் கூட அந்த ஏஒய்டிபி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து இந்த கேம்பில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏஒய்டிபியோட கேம்ப்பு. துபாயில் நிறைய கான்ட்ராக்டிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். பேசிக்கிட்டே நம்ம அன்னைக்கு இறங்கின ஜங்ஷன் வந்துட்டார் டிரைவரு. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த ஜங்ஷனில் இறக்கி விட்டாங்க மெடிக்கல் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஜங்ஷன் தான். நம்ம இந்த ரைட்டு எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் லூலு வந்துடும். ஆனால் நம்ம இப்போ லூலு போகல, நம்ம இப்போ சிட்டி சென்டர் போகிறோம். அதனால் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இல்லை சும்மா நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம டாக்ஸியில் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த டாக்ஸிக்கு வந்து 4 பேருக்கு 5 ரியால் கேட்குறாப்புல. ஒரு ஆளுக்கு 5 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம் இங்கேருந்து நம்ம சிட்டி சென்டர் போகிறதுக்கு.
இப்போ நாங்கள் 4 பேர் போனோம். ஸோ 20 ரியால் மொத்தம் வாங்கினாரு டிரைவரு. ஜாலிபி ஜங்ஷனில் இறங்கிட்டோம் நாங்கள். ஜாலிபியை தாண்டி போனால் ஜுபைல் போர்ட் வரும். ஸோ அங்கெல்லாம் நம்ம போகல. இந்த ஜங்ஷன்லேருந்து எல்லா பெங்காலி கடையும் கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம போய் நடந்தே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து ஒரு பஜார் டைப்பில் இருக்கும். எல்லா கடைகளும் இருக்கும் இங்கே. அந்த ஜாலிபி கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மொபைல் மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கே எல்லா விதமான மொபைல் கவரு, அப்புறம் மொபைல் ஆக்சசரிஸ் கடையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து எப்படின்னா ஒரு ஸ்பென்சர் பிளாசா மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். இந்த மொபைல் மார்க்கெட் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. சரி பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். இங்கே டேட்ஸ் அண்ட் நட்ஸுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. அல் ஜசீரா, மஹாத்தா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்குது. ஹோட்டல் இங்கே இல்லைங்க, ஆப்போசிட்லங்க. நம்ம இப்போ இங்கே போகிறோங்க. நீங்கள் மலைக்கு வாங்கணுன்னீங்களா, அங்கே போகிறோம். ஓகே கைராலி இந்த கோகோ பீன்ஸில் வாங்க வேணான்றாப்பில். அப்போ நம்ம கைராலி போகணும், இல்லை அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போகணும். சரி டேட்ஸையும் நட்ஸையும் வந்து நம்ம அப்புறமா வாங்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சிட்டி ஃப்ளவர் போய் அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா டேட்ஸையும் நட்ஸையும் எங்கே வாங்குறதுன்னு தெரியல, நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரி ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சிட்டி ஃப்ளவரை முடிக்க போகிறோம். ஸோ பயங்கர வெயில் இங்கே சுற்றிட்டு இருக்கேன். சிட்டி ஃப்ளவர்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் ஏதாவது வாங்க முடியுமா? ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு கடை தாங்க. எல்லாமே வந்து பங்காளி கடை, அப்புறம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, நட்ஸ் கடை ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் இருக்குது. சிட்டி ஃப்ளவர்னு ஒரு கடை இருக்குது. அது கொஞ்சம் பெரிய ஷாப்பு. இந்த மற்ற கடை கம்பேர் பண்ணாது. இங்கே ஜுபைலில் 2 சிட்டி ஃப்ளவர் கடை இருக்குங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, அதுக்கப்புறமா மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே உள்ளே வந்தோடனே ட்ரெஸ் செக்ஷன் தான் இருக்குது. டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்லாம் நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 2 எடுத்தால் 10 ரியால், 2 எடுத்தால் 12 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு வந்து சரி நம்ம ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ஜுபைலில் கம்பேரிட்டிவ்லி சிட்டி ஃப்ளவரில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது உங்கள் சாய்ஸ், நீங்கள் தான் செலக்ட் பண்ணி பார்ப்போம். அது என்ன எடுக்கலாம்? இது எடுக்கலாமா? சரி நீங்கள் உங்கள் சாய்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இதுதான் முடிச்சது. ஆனால் ரியா சொன்னதுக்காக அவரோட சாய்ஸ். இல்லை சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது நிறைய நைஃப் வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. ஸோ அதை தான் தேடிட்டு இருக்கேன் எங்கே இருக்குன்ட்டு. 55 கட்டு நைஃபு நான் நல்லா இருக்குல்ல நைஃபு? வேறு இருக்குது. சிட்டி ஃப்ளவரில் இந்த வீட்டு உபயோகப் பொருள் செக்ஷனில் இருக்கும். நிறைய பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. காஃபி மேக்கர், காஃபி ஸ்டிர் பண்ணுறது, இது ஃபில்டரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நாங்கள் சிட்டி ஃப்ளவர் ரீச் ஆகும்போது கரெக்டாக ஒரு 10 இருக்கும். ஸோ அந்த டைமில் யாரும் வரலை வெயிலுன்றதுனால. ஸோ கடையே வந்து எம்டியாக தான் இருந்தது. மற்றபடி இங்கே நிறைய வந்து டீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த குக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய டீல்ஸில் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக வரீங்க சவுதிக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சிட்டி ஃப்ளவர் கன்சிடர் பண்ணலாம் இந்த வீட்டு யுட்டென்சில்ஸ்லாம் வாங்குறதுக்கு. இதெல்லாம் இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. பர்ச்சேஸ் முடிச்சிட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம நட்ஸ் வாங்க போயிட்டுருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் வந்து வாங்கினேன். ஏன்னா அது டேமேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் 2 பனியன் வாங்கினேன். இந்த மாதிரி 2 ஷார்ட்ஸ் வாங்கினேன். சூப்பர். எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக இதுக்கு பனியன் ஷார்ட்ஸ் வந்து 23 ஆச்சு. சார்ஜிங் கேபிள் ஒரு 10 ரூபா ஆச்சு. நாங்கள் நேராக வந்து இங்கே தான் போகிறோம். என்ன நட்ஸ் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் ருமான் பிரியாணி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நேராக ஜுபைல் 1 ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஜுபைல் 2 கேம்புக்கு போயிடுவோம். நிறைய நட்ஸ் வாங்குற கடை பார்த்தோம், பட் எதுவுமே செட் ஆகலை. சரி ஃபைனலாக வந்து கைராலிக்கே வந்துடலாம். சரி ரொம்ப வருஷமாக இருக்குது ஜுபைலில் அப்படின்னு வந்துட்டோம். இங்கேயே கடைக்கு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது சரி நல்ல வேலைக்கு அது வந்தோமே அப்படின்ட்டு. நல்லா பெரிய கடை, நல்ல ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இங்கே. நான் ஒரு 25 ரியாலுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். ஸோ என்ன வாங்கினேன் அப்படின்றது அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதோட ப்ரைஸஸோட.
நட்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலிபி ஜங்ஷனை க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஹோட்டலில் பார்த்தோம். அதாவது மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருந்தது. இங்கே துபாயில் நிறைய தமிழ் ஹோட்டல் இருக்குங்க. நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தோசை, கொத்து பரோட்டாக்கெலாம் கிரேவிக்ஸ் வந்ததுன்னா அந்த சைடு வந்து சாப்பிடலாம். நீங்கள் நிறைய அத்தன்டிக் தமிழ் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் பிரியாணிக்காக தான். இந்த கோல்டன் ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் நம்ம ருமான் பிரியாணி இருக்குது. ருமான் பிரியாணி வந்து ஒரு அத்தன்டிக் ஹைதராபாதி ஸ்டைலில் பிரியாணி மேக் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய கடை வந்து ஆப்போசிட்டில் சைட்லலாம் நிறைய புதுசான ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி கடை போட்டிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ருமானுக்கு தான் வருவேன். ஸோ அது ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் எனக்கு. ருமான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன கடையாக தான் இருந்தது. ஸோ இப்போ டெவலப் ஆகி நல்ல பெரிய கடையாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்க்கலாம். இங்கே மட்டன், பீஃபு, அப்புறம் சிக்கன் 3 டைப்பு பிரியாணி கிடைக்கும். வாங்க போய் உட்காருவோம். நல்லா பசி. இங்கே முன்னாடியே பில்லு வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும். ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் 2 பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறமா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினோம். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா ரைஸ் குஸ்கா மட்டும் வாங்கினோம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பீஃப் வந்து 17, மட்டன் வந்து 22, ஒரு எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து 5 ரியால் சார்ஜ் பண்ணாங்க. பிரியாணி எப்படி இருக்கேன்? முதல்ல நாங்கள் ஜுபைல் 1 கேம்பில் இருக்கும்போது எப்போவுமே ருமானுக்கு வந்து நைட் டைமில் வருவோம். ஈவினிங் டைமில் இல்லை, நைட் டைமில். ஸோ அப்போ வந்து டீ குடிக்கிறது வழக்கம். சரி, அந்த பழக்கத்தை மாற்ற முடியல. ஸோ இங்கே இப்போ பிரியாணி சாப்பிட்டோன்னா அங்கேருந்து இங்கே வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசியில் 1 ரியாலுக்கு டீ விற்கும். ஸோ அதை குடிச்சிட்டு வைப் ஆகிட்டு இருந்தோம். டீ குடித்த கையோடு அப்படியே அங்கேயே டாக்ஸி ஏறிட்டோம். போகும்போதும் 20 ரியாலுக்கு தான் போனோம். நாங்கள் ஜுபைல் 1லேருந்து 2 மணிக்கு பஸ் ஏறி நம்ம கேம்புக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு 3 மணிக்கெலாம். ஸோ 3 மணிக்கு வந்து தூக்கத்தை போட்டு அவர்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் கைராலியில் வந்து கொஞ்சம் அஜ்வா டேட்ஸ் ரோஸ்டட் கார்னும் வாங்கியிருந்தேன். 25 ரியால் வந்தது எனக்கு. அதுக்கப்புறமா ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இப்போவே முடிச்சுக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.